ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். கனடாவில மற்றுமொரு நினைவு தூவி அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என தந்தை ஒருவர் விபரீத முடிவெடுத்திருக்கின்றார். பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த சக பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 விடயங்களையும் இன்றைய காணொளியில பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் திவாரகா. கனடா பிரம்லம் நகரில கடந்த 10ஆம் தேதி ஒரு நினைவு தூவி ஒன்று தமிழர்கள் சார்பாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நினைவு தூவிக்கு இலங்கை தரப்பில இருந்து கடும் எதிர்ப்பும் கண்டனங்களும் வெளியிடப்பட்டது. இந்த நாட்டிலேயே அந்த மக்களுக்கான நீதி மறுக்கப்படும் போது புலம்பெயர்ந்த தேசத்தில அந்த மக்களின் சார்பாக ஒரு நினைவு சின்னம் நிறுவப்பட்டிருப்பது இலங்கை மக்களுக்கும் சரி, புலம்பெயர்ந்த தேசத்தில புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்களுக்கும் ஒரு ஆறுதலை அந்த நினைவு தூவி அமைக்கப்பட்ட விடயம் கொடுத்திருந்தது. அரசு தரப்பிலையும் சரி, தென்னிலங்கையிலேயும் சரி பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வெளியாகிய வண்ணம் இருந்தன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள், முன்னாள் வெளிவிவகார அமைச்சர்கள் என்று சொல்லி பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் வெளியிட்டிருந்தனர். இந்நிலையில மீண்டும் கனடா ஸ்கார்ப்ரோவில மற்றும் ஒரு நினைவு தூவி அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதாம். கவுன்சிலர் பார்த்தி கந்தவேல் முன்மொழிந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கனடாவின் ஸ்கார்ப்ரோவில மற்றும் ஒரு நினைவு தூவி அமைக்கப்பட போவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரம்டன்ல அமைக்கப்பட்ட நினைவு தூவிக்கே பாரிய அளவிலான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் பெரிய அளவில வந்த நிலையில மீண்டும் ஒரு நினைவு தூவி அமைக்கப்பட போவதாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்ற நிலையில தொடர்பில எப்படியான கண்டனங்களும் எதிர்ப்புகளும் இனி வெளிவரப் போகிறது என்பது குறித்து தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து, யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவில்லை என கூறி தந்தை ஒருவர் விபரீத முடிவெடுத்திருக்கிறார். தன்னுடைய பட்டதாரிகளான 2 பெண் பிள்ளைகளுக்கும் திருமணமும் நடைபெறவில்லையாம். இதனால மன விரக்தி அடைந்த தந்தை தன்னுடைய வீட்டில விபரீத முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். திருமணம் நடைபெறவில்லை என்றால் விபரீத முடிவெடுக்கிறதால அதற்கான தீர்வு கிடைக்க போகின்றது அல்ல. தற்போதைய சூழலில திருமணம் செய்து வைப்பது என்பது மிகுந்த ஒரு போராட்டமாக இருக்கின்றது. மணமகள் இருந்தால் மணமகனை கண்டுபிடிப்பது மிக மிக கஷ்டமாக இருக்கின்றது. அதே போல மணமகன் இருந்தால் மணமகளை கண்டுபிடிப்பது மிகுந்த ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற நிலையில அதற்கு விபரீத முடிவெடுப்பது தீர்வாக அமையாது. அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை தான் நாங்கள் தேட வேண்டும். திருமணத்திற்கு மட்டுமல்ல, எந்த பிரச்சனைகளுக்குமே விபரீத முடிவெடுக்கின்றது எந்த வகையிலும் ஒரு தீர்வாக அமையாது. தயவு செய்து இப்படியான முடிவுகளை யாரும் எடுக்காதீர்கள். அடுத்து பாத்தீங்க என்று சொன்னா, இலங்கை பல்கலைக்கழகத்தில விவசாய பீட மாணவர்கள், அதுவும் 3ஆம் வருடத்தில கல்வி கேட்கின்ற மாணவர்கள், புதிதாக வருகின்ற மாணவர்களுக்கு பகடிவதை வழங்குவதுடனான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்குதாம். அப்போது அந்த சக மாணவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பகடிவதை வேண்டாம் அப்படி என்று சொல்லி எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில அதில் ஒரு மாணவி பகடிவதை வேண்டாம் என சொல்லி இருக்கிறாவாம். சொன்ன போது அந்த மாணவி மீது சக மாணவன் தாக்குதல் நடாத்தி இருக்கிறார். தாக்குதல் நடாத்தியதில் அந்த மாணவி தற்போது வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாராம். அந்த மாணவன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகிறதாம். அதைவிட போலீசார் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே தெரியும், ஒரு பல்கலைக்கழக மாணவன் பகடிவதைக்கு உட்பட்டு உயிரிழந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையேயும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதொடர்பில் பல மாணவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். இந்நிலையில பாடசாலை கல்வியை நிறைவு செய்து பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி கற்க செல்லுகின்ற மாணவர்கள் மீது இப்படியான பகடிவதையால அவர்கள் மன உளைச்சலுக்குள்ளாகிறார்கள், உடல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள், படிப்பதில் கவனம் செலுத்த முடியாமல் போகுது. இப்படியான பல்வேறு நெருக்கடிகளை அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். ஆகையால இந்த புதிதாக வரும் மாணவர்களுக்கு, ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் பகடிவதைக்கு உட்படுத்துவது தொடர்பில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக தங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக வருவார்கள். அப்படி இருக்கும்போது பகடிவதை என்ற பெயரில் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது, அவர்களை வேறு விதமாக நடத்துவது, அவர்களை அச்சுறுத்துவது போன்று செயற்படுவது எல்லாம் அவர்களுக்கு பாரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகையால இந்த பகடிவதை தொடர்பான விடயங்களில சிந்தித்து செயல்படுவது மிகவுமே நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்.